வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க, என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய அந்த ஒரு விஷயம் நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் வேண்டிக்கிட்டு நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கிறது. துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறாரு ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களும் சாதகமான கிரகநிலைகள் என்ன அமைந்திருக்கு அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு எழில் அமைந்து ராசியை பார்வையிடுவதால் ராசியின் வலிமை கூட இருக்குது. இது ஒன்றே போதும். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளும் வலிமை உங்களுக்கு இருக்கும். அதோடு புதனும் இணைந்து இருக்கிறார் என்பதனால் எதையும் யோசித்து செயல்படுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துறதுனால நீங்கள் ஓனாக சிந்தித்து செயல்படுறதுனாலையும் நிறைய பிரச்சனைகளை நீங்களே தீர்த்துருவீங்க. காரணம், அவர்கள் பாக்கிய அதிபதி அல்லவா. அதுவரை 7ஆம் இடத்துல இருந்த சூரியன் 6ஆம் இடத்திற்கு வார இறுதியில் சேர்ந்து குருவோடு இணைவதால் அதிக சக்தியை பெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. இதனால் உங்களுடைய பிரச்சனையை முடிந்த அளவுக்கு நீங்களே சமாளிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு திறமை இருக்கும். அரசாங்க காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும். வேலை வாய்ப்புகள் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த 15 நாட்களில் நீங்கள் வேலைக்காக முயற்சி செய்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பொருளாதாரமும் படிப்படியாக முன்னேறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதுனா வரைக்கும் நிறைய பிரச்சனை, பிரச்சனை, கஷ்டம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த வாரத்தில் உங்களுடைய கடனெல்லாம் அடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி இந்த டைமில் கவனமாக எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, பொது வாழ்வில் இருக்கிறவங்க கொஞ்சம் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இருந்தாலும் 12ஆம் இடத்துல விரைய கேது இருப்பதனால செலவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கேதுவால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. செலவுகளை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய செலவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதிக கடன் பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். சரி, குடும்பத்துலேயும் சரி, சிறிய பிரச்சனையை ஒன்று கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் பிரச்சனைகளில் கொஞ்சம் அப்பப்போவே கவனித்து அதற்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குறது நல்லது. குருவின் பார்வை பலன் சாதகமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய ஸ்தான பலம் உங்களுக்கு தேவையற்ற பகையை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பழக்க வழக்கங்களில் அதிக கவனமாகவும் விழிப்புணர்வோடும் இருக்கிறது நல்லது. சில பேர்லாம் சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சில் நிதானமாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். துளாராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க. முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமையில் வழிபடுறதுனால நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் தவறாமல் மகாலட்சுமியை வழிபட்டுட்டு வாங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். மனதில் ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகி இருக்கும். இதை மறக்காமல் நம்மளுடைய துளாராசிக்காரங்க செய்துட்டு வாங்க. நற்பலன்கள் அனைத்தும் உண்டாகும்.
ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இந்த 15 நாட்களும் கிடைக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகு செவ்வாயால் உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய செயல்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இதுனா வரையிலும் தடைபட்டிருந்த வேலை கூட இப்போ நடைபெறத்துக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல பணம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நீங்கள் நீண்ட நாளாக பணம் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. நீண்ட நாளாக வேலை தேடிட்டு இருக்கீங்களுக்கு இந்த டைமில் வேலை தேடினீங்களா நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சாதகமாக ராகு செவ்வாய் உங்களுக்கு நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நிறைய நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி துலா ராசியில் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. குரு பகவானின் பார்வை தன குடும்பம் சுக சத்ருஸ்தானத்தில் உண்டாவதுனால செயல்கள் அனைத்துலேயும் லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு முடிவுக்கு வரும். அதே மாதிரி இதனா வரைக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தவங்க கூட இப்போ உடல்நலம்லாம் நல்ல ஒரு சீராகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி போட்டியாளர்கள்லாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியெல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இதனா வரைக்கும் உங்கள் தொழில் போட்டியாக நினைத்த உங்க கூட உங்கள் வியாபாரத்தில் போட்டியாக இருந்தவங்க கூட இப்போ உங்ககிட்ட நட்பு பாராட்டுவதற்கான சூழ்நிலையெல்லாம் இருக்கிறது. இந்த 15 நாட்களும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். ஒரு சில விஷயங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. வீண் வாக்குவாதம் வம்புகள்லாம் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாகவே அமைந்திருக்கு. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும். பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த டைமில் நல்ல பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி ரொம்பவும் மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி துலா ராசியில் விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் ராகுவால் ஆற்றல் அதிகரித்து காணப்படும். அதே மாதிரி செயல்களில் நல்ல ஒரு வேகமும் விறுவிறுப்பும் இருக்கும். இதுனா வரைக்கும் ரொம்ப டல்லாக இருந்து இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமா, வேலைக்கு போகலாமா வேண்டாமான்லாம் சில பேருக்கு மனம் ரொம்ப அலைச்சலாகவும் அதாவது மனம் உடஞ்சி போய் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ ஒரு உத்வேகம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் இருப்பீங்க. வாழ்க்கையில் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். உங்களுடைய தொழிலில் இருந்த எதிர்ப்புகள் அனைத்தும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும். வருமானம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இதனால் வரைக்கும் நிறைய கடன் பிரச்சனைனாலையும் கடன் தொல்லைனாலையும் அவதிப்பட்டு இருந்தீங்க கூட இந்த டைமில் நீங்கள் உங்களுடைய கடனெல்லாம் அடைச்சு நல்ல ஒரு வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கையில் கொஞ்சம் இருப்பு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் ரொம்ப விழிப்புணர்வு இருக்கிறது அவசியம். ஏன்னா அன்னைக்கு யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வெள்ளிக்கிழமை மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனம் செல்லும்போது பார்த்து நிதானமாக செல்வது நல்லது. ஏதாவது பணம் அந்த கேஷ் சம்மந்தமாக ஏதாவது வெளியில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா எடுத்துகிட்டு போங்க. அதே மாதிரி யாருக்கிட்டையாவது பொருளை ஒப்படைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நகை சம்மந்தமான பொருளெல்லாம் வாங்குறதா இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் எங்கேயாவது யாருக்கிட்டையாவது பணத்தை இழக்கிறதுக்கோ அல்லது ஏமாறுறதுக்கோ வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரித்து காணப்படும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர்ந்து காணப்படும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். அதே மாதிரி சில பேர்லாம் புதிய இயந்திர வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்கள் எல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க. உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் இப்போ உயர்ந்து காணப்படும். இப்போல்லாம் சில பேத்துக்கெல்லாம் எக்ஸாம் ரிசல்ட்டெல்லாம் வந்திருப்பீங்க. நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான சூழ்நிலையெல்லாம் சில மாணவர்களுக்கு அமைந்திருக்கு. உங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபுத்தியை வைத்து கணிக்கும் போது தான் அது எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணித்து சொல்ல முடியும். பொதுவாகவே பார்க்கும்போது இது சிறப்பாக தான் அமைந்திருக்கு இந்த 15 நாட்களும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு துர்க்கை அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும்.
எம்மனை செவ்வாய்க்கிழமையில போய் வழிபட்டுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமையில வழிபடுறதுனால மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். செவ்வாய்க்கிழமை தோறும் இதை மறக்காமல் செய்துட்டு வாங்க. துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபடுறதுனால நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை நீங்கள் செய்துட்டு வாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் இதை மறக்காமல் செய்வதனால உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.